வணக்கம். 20/1/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக, நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாளாகவும், சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களை பணிபுரிவோர் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மிகவும் பாதுகாப்போடு இருந்தால் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் எச்சரிக்கையும் கவனமும் அவசியம் தேவை. மக நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பான பலனும், பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். பூரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு தேவை. மதியம் வரை, மாலை நேரத்தில் மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். உத்திரம் மதியம் வரை சிறப்பான பலனும், நினைத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், எதிர்பார்த்த தனவரவு பணவரவு மன சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடும். சந்திர தரிசனம் சர்வ சங்கடங்களையும் நிவர்த்தி செய்யும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பான பலனும், பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்தோடு இருக்க வேண்டும். அஸ்தம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சித்திரை பொறுமையோடு இருந்தாலே அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். எதிர்பார்த்த வரவு, தனவரவு, பணவரவு கிடைக்கும். மன மகிழ்ச்சி கூடும். அதே நேரம் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அனைவரிடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேளையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன சங்கடங்களை உருவாக்கும் என்பதனால் கவனம் அவசியம் தேவை. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில நேரத்தில் நன்மைகள் பல வந்து சேரும், சிக்கல்கள் எல்லாம் தீர்வாகும். சுவாதி அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும். சித்திரை மாலை நேரத்தில் மிகவும் கவனத்தோடு பாதுகாப்போடு பயணத்தின் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். விசாகம் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாள்.